வணக்கம், நான் சுகுமார் சுவாமிநாதன். தொடர்ந்து இந்த சேனலில் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது தவிர 1-to-1 டைரக்ட் கோச்சிங் செஷன் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் கற்றுக்க வரும்னா என்னை பிங்க் பண்ணுங்கள். இன்றைய வீடியோ Adobe Illustrator ஃபார் பிகினர்ஸ். இல்லஸ்ட்ரேட்டர் மூலமாக எப்படி பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ் உருவாக்குறது, ஒரு சிம்பிளான ஆர்ட் ஒர்க் நான் இப்போ வரைஞ்சி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதில் வந்து தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுவோம், கலரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுவோம், அதை டூப்ளிகேட் பண்ணி திரும்ப அதோடைய ஒரு தீமை மாற்றுவோம். ஸோ இதை பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுறதுன்னு பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். ஆப்ஜெக்ட் மெனு போங்க, அதில் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அதில் மேக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே ஒரு பேட்டர்ன் உருவாயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ச் பேனலில் எம்டியாக ஒரு ஒயிட் ஸ்வாட்ச் வந்துருக்கு. ஸோ இந்த ஒரு டைல்குள்ளே நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் பேட்டர்னாக வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும். இப்போ இந்த டைல்குள்ளே நான் வந்து இப்போது ஒரு சர்க்கிள் போடுறேன்னா அது வந்து பேட்டர்னாக க்ரியேட் ஆகுது. ஸோ அதில் நான் ரேண்டம் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்க அதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்டைல் பேட்டர்னாக க்ரியேட் ஆகுது. இதுக்கும் நம்ம கலர்ஸ் வந்து நம்ம இஷ்டம் போல் கொடுத்துக்கலாம். அந்த கலரோட சேர்த்து வந்து அந்த பேட்டர்ன் வந்து உருவாகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆகிடுச்சு. இங்கே மேலே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் டன் கொடுத்துட்டோன்னா அந்த பேட்டர்ன் வந்து சேவ் ஆகிடும். இப்போது இங்கே ஒரு ஸ்வாட்சில் ஒரு நியூ பேட்டர்ன் சேவ் ஆகிருக்கு. நம்ம என்ன ஒரு ஷேப் நம்ம வரைகிறோம் எதுனாலும் அதில் பேட்டர்ன் ஃபில் பண்ணணும்னா நேராக போய் அந்த ஸ்வாட்சை கிளிக் பண்ணோன்னா அதுக்குள்ளே அந்த பேட்டர்ன் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு இந்த தீம் இப்படியே இருக்கணும், இந்த பேட்டர்ன் இப்படியே இருக்கணும், ஆனால் இதில் கலரை மட்டும் மாற்ற போகிறேன் அப்படின்னா இங்கே ஸ்வாட்ச் பேனலில் இந்த பேட்டர்னை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெனுவில் டூப்ளிகேட் ஸ்வாட்ச் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்வாட்ச் வந்து டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டூப்ளிகேட் ஸ்வாட்சை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட டூப்ளிகேட்டட் பேட்டர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் அதோட கலரை மட்டும் நான் மாற்றணும், இல்லை லைட்டாக ஏதோ ஒரு எடிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதை மட்டும் நான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒரிஜினல் ஸ்வாட்ச் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் பத்திரமா இருக்குது. ஒரிஜினல் பேட்டர்ன் ஸ்வாட்ச் பத்திரமா இருக்குது. ஸோ டூப்ளிகேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ டன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டூப்ளிகேட் இப்போ ரிவைஸ் பண்ண ஒரு பேட்டர்ன் இங்கே இருக்குது, ஒரிஜினல் பேட்டர்ன் பத்திரமா இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸை மேலும் எடிட் பண்ணுறதுக்கு விண்டோவில் பேட்டர்ன் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேனல் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோன்னாலும் அது குறித்த மெனுஸ் வரும். இப்போ இதுதான் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டெமோ. முதல்ல ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வாட்ச் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பீகாக் கலர்ஸ் அந்த கலர் ஓரியன்டாக ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணுறேன். இப்போது பென் டூல் வச்சு பீகாக்கோட ஃபெதரை நம்ம வரையலாம். ரஃபாக வரைஞ்ச ஒரு கர்வை வந்து ஸ்மூத் டூல் வச்சு கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஃபெதரையே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ பீகாக்கோட மெயின் ஸ்ட்ரக்சர் வரைகிறோம். அடுத்து பீகாக் பாடிக்கு வரக்கூடிய கலரை வந்து அகெயின் பேட்டர்னாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபெதர் மல்டிபிள் ஃபெதர்ஸ் கொஞ்சம் சிமிலர் கலர்ஸில் பீகாக் தீம் வைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அடுத்து பீகாக்கோட ஐ, க்ரௌன் இதெல்லாம் வந்து பென் டூல்லே நம்ம க்ரியேட் பண்ணலாம். பீகாக்கோட விங்ஸுக்கு வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக ஒரு பேல் எல்லோ கலரில் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பீகாக் மட்டும் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரீ எதுலையாவது உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணுவோம். பென் டூலில் இப்போது ட்ரீ பிரான்ச்சஸ் வரைகிறேன். அகைன் நம்ம பேட்டர்ன் தான் தீம். ஸோ அந்த பிரான்ச்சுக்கும் வந்து ஏதாவது பேட்டர்ன் சிம்பிளாக ஃபில் பண்ணலாம். சிம்பிளான பேட்டர்னாக இருந்தால் ஓகே. ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் நான் வச்சு பார்ப்போம். அவ்வளோவா எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. மேபி ஒரு கிறிஸ்கிராஸ் பேட்டர்ன் அதையே கொஞ்சம் எடிட் பண்ணி பார்ப்போம். ஒரே மாதிரி சர்க்கிள் பேட்டர்னாக இருக்குது ஃபெதரில். ஸோ கொஞ்சம் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் க்ளீனாக ரொம்ப ஸ்பேஸான ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எக்ஸாகன் ஷேப் வச்சு
ஃபெதர்ஸ் நான் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி இல்லை ரிவைஸ் பண்ணி முன்ன பின்ன மாற்றி பார்த்துட்ருக்கேன். எதில் வந்து எந்த புள்ளியில் நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக வருதுன்னு பார்ப்போம். ட்ரீ பிரான்ச்சஸ் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் லீஃப் வைக்கலாம். மேபி க்ரீன் லீஃப் வச்சா பீகாக்கில் மெயினாக க்ரீன்லாம் இருக்குது, அது அடிபட்டுரும். ஸோ திரும்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. அதனால் இப்போ ட்ரீக்கும் வந்து அந்த பிரான்ச் கலர்லேயே வைக்கிறேன். பேக்ரவுண்ட் ரொம்ப எம்டியாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பேட்டர்ன்ஸாக ஏதாவது வைக்கலாம். மேபி ரொம்ப பேட்டர்ன் வைக்காமல் கொஞ்சம் பெரிய சர்க்கிள், கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ஸ் கம்மி பண்ணி. பேக்ரவுண்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அகைன் கொஞ்சம் அதை மெஷ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில். ஓகே, இப்போது மெஷ்ஷில் கொஞ்சம் நல்லா ஒரு கலர் வந்திருக்கு. கொஞ்சம் 2-3 வேரியன்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பார்க்க கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது. அடுத்து ஃபெதர் விங்ஸ் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மேபி ரொம்ப அந்த இடத்துல க்ரௌடடாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மேபி அதை ஒரு பாத் ஃபைண்டரில் 2 ஃபெதர் வச்சு அந்த ஃபெதரோட ஒரு அவுட்டர் ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகெயின் உள்ளே வந்து மெயின் ஃபெதரில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்குற இந்த ஃபெதரில் வந்து பாடியில் இருக்க அளவுக்கு டார்க்காக இருக்குது ப்ளூ. அந்த ப்ளூவை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, அந்த பேட்டர்ன் இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். இந்த டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டர் ப்ளூ. இந்த அவுட்டர் விங்ஸை கொஞ்சம் ஒரு விங்கை மட்டும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் விங் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, குட். இப்போ அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் ஃபெதர்ஸ் அதுக்குள்ளே. ஓகே, திரும்பவும் இங்கே கொஞ்சம் டார்க் ப்ளூஸ் இருக்குது. அந்த டார்க் ப்ளூலாம் கொஞ்சம் சாஃப்டாக மாற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு ஃபெதர் கம்மி பண்ணி பார்க்கலான்னு தோணுது. ரொம்ப க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஃபெதர் எடுத்துருவோம். ஒரு ஃபெதர் எடுத்துகிட்டு ஓகே அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பீக்காக கொஞ்சம் சென்டராக பொசிஷன் பண்ணலாம். ஓகே, ட்ரீ அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஆல்ட்ரு பண்ணுறேன். லீவ்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம், ரஃப்பாக தான் வச்சோம். ஓகே, அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பீக்காக கொஞ்சம் பெருசு பண்ணலாமா, இல்லை இருக்கட்டுமா? ஓகே, குட். அகெயின் லீஃப் வந்து எல்லோயிஷாக, லீஃபில் இருக்கிற எல்லோவும் பீக்காக்கில் இருக்கிற எல்லோவும் கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. ஸோ அந்த லீஃபில் இருக்கிற எல்லோவும் கொஞ்சம் சாஃப்ட் ப்ரௌனாக ஆக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் பீக்காக்கோட நெக் அண்ட் பாடி கொஞ்சம் ரீஷேப் பண்ணுறேன், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறேன். பென் டூலில் நம்ம பண்ணிட்ட ஷேப்பை திரும்ப டைரக்ட் செலக்ஷன் டூல், இந்த ஒயிட் கலரில் ஒரு ஏரோ இருக்கும், அதை நம்ம எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிடலாம் அது ஷேப்ஸை. அந்த வகையில் எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இது எனக்கு இந்த ஒரு ஸ்டேஜில் இன்னும் எடிட் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு பிகினிங் லெவலில் நம்ம ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லெவல் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நான் டிசைன் பண்ண அந்த ஆர்ட் ஒர்க்கை பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் அந்த பிரிண்ட் அவுட்புட். ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டைரெக்டாக Adobe Photoshop, InDesign, Illustrator, Premiere Pro போன்ற சாஃப்ட்வேர்களில் 1-to-1 டைரக்ட் கோச்சிங் செஷன்ஸ் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த டைரக்ட் கோச்சிங் மூலமாகவும் கற்றுக்க முடியும். இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.